Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். So first question, what is India's place in world's most powerful passport rankings அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்திருப்பாங்க அப்படினா ஹென்லி அப்படினு சொல்லக்கூடிய இவங்க தான் இந்த ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வருஷம் ஜனவரி மாசம் வரும் சரிங்களா. So போன வருஷம் இந்தியா 80வது ரேங்க் எடுத்திருப்பாங்க. அதே ரேங்கிங் தான் இந்த வருஷம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. So 80th ரேங்க் தான் இந்தியாவோட ரேங்கிங்கா இருக்கு சரிங்களா. அடுத்தது which region is considered by India as an alternative to Maldives அப்படிங்கற கேட்டிருக்காங்க. மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவால் கருதப்படும் பகுதி எது அப்படிங்கற கேட்டிருக்காங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் லக்ஷதீப் அப்படிங்கறதா. இத பத்தி நம்ம டிஎன்ஏல பாப்போம் சரிங்களா. அடுத்தது Consider the following statements ன்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்லயே பாப்போம். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் 27 பிரிவுகளில் நடைபெறும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்த ஆண்டு நடைபெறும் போட்டிகளில் சிலம்பம் இடம்பெறும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். சிலம்பம் அப்படிங்கிறது இந்த வருஷம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல இருக்க போகுது சிலம்பம் அப்படிங்கிறது. சோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தமிழகத்துல தான் நடக்க போகுது. சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோவை இந்த 4 மாவட்டங்கள்ல வந்து நடக்க போகுது நமக்கு சரிங்களா. சோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய விஷயம். இரண்டும் சரி அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது which mission of ISRO captured light from Cassiopeia A supernova அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இஸ்ரோவின் எந்த திட்டம் Cassiopeia A என்ற சூப்பர்னோவாவில் இருந்து ஒளியை கைப்பற்றியுள்ளது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ எந்த திட்டம் அப்படினு பார்த்தோம்னா இந்த நம்ம அம்ச எக்ஸ்போசாட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்ட் மற்றும் போலிக்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேலோட தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க சரிங்களா. சூப்பர்னோவா அந்த Cassiopeia A CAS A அப்படினு சொல்லுவோம். அதில இருந்து வரக்கூடிய லைட் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி நமக்கு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்போசாட்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேலோட்ஸும். சோ அதுல சில தாதுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அதுதான் இந்த क्वेश्चनோட பேக்ரவுண்டாவும் இருக்கு. லாஸ்ட் क्वेश्चन சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்லயே பார்ப்போம். என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படினா நாட்டின் தூய்மையான மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்தோர் மற்றும் சூரத் அப்படின்னு 2 சிட்டி கொடுத்திருக்காங்க. 1 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை நகரங்களில் தூய்மையான நகரம் சாஸ்வத் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால வந்து இருக்கு நமக்கு சரிங்களா. சோ இது எல்லாமே எந்த அடிப்படையில் கொடுத்திருக்காங்கன்னா ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோட இந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துட்டே வராங்க. சோ அதோட பேசிஸ்ல தான் இந்த क्वेश्चन எல்லாமே வந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சோ எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடியது. சோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தும் சரி அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சரா இருக்கு சரிங்களா. சோ இன்னைக்கு prelims பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 क्वेश्चन பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 क्वेश्चनல மீட் பண்ணலாம். Thank you.